இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி உங்களோட இமேஜ், அதுவும் நிறைய இமேஜஸ் இல்லாமல் ஒரே ஒரு இமேஜை வச்சு ரொம்ப ட்ரெண்டிங்கான வீடியோவாக மேக் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதுல போனீங்கன்னா இந்த ப்ரீசெட் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதுக்கு அடுத்து நமக்கு இந்த எடிட்டுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு எப்படி நாம் எங்கேருந்து ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்ற போய் ஃபஸ்ட்டு நாம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் என்ன பண்ணுன்னா டா ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டா ஃபாண்ட் டைப் பண்ணதும் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா, ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இதில் ஒரு 5-6 ஃபாண்ட்ஸ் தான் காட்டும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆல் த நியூ ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸு நிறைய கேட்டகரியில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி கீழே 341 பேஜ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா டச் பண்ணி இந்த கீழே இருக்க 1-2 டச் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி இப்படியே மூவ் பண்ணிட்டே போனால் உங்களுக்கு ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அந்த டவுன்லோடை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுமே இந்த பக்கத்துலேயே ஓப்பன் கேட்குதா, ஜஸ்ட் அந்த ஓப்பன் அப்படின்ற கொடுங்க. கொடுத்தா இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபைல் அப்படின்னு கேட்குதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இதை நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கணும். இப்போ எனக்கு இந்த ஆட்டோ எடிட்டர் கட்டர்ன்னு இருக்கா, ஜஸ்ட் அதில் தான் எனக்கு எந்த ஃபோல்டருமே இல்லை, அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நான் அந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். நீங்கள் இதுக்குன்னே தனியாக ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஆப்பில் இன்புட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த ஃபாண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபாண்டை இப்போ நாம் எப்படி ஆப்பில் கொண்டுட்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இப்போ நாம் எடிட் பண்ண போகிற அந்த ஆப் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கீழே இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கா வியூ ஆல் த ஃபாண்டுன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 டாட் இருக்கா, ஜஸ்ட் அந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இதில் கீழே நமக்கு இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ கரெக்டாக அந்த கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் கீழே இன்புட் ஃபாண்ட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நாம் ஒரு ஃபோல்டரில் ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டரில் ஒன்று போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த சைடில் இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க நம்மளோட ஃபோல்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சா, இதில் நம்ம எந்த இடத்துல போட்டு வச்சோம் இந்த ஆட்டோ எடிட்டர்ன்ற இந்த ஃபோல்டரில். ஸோ நம்மளுக்கு அந்த தேவையான ஃபாண்ட் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஃபாண்டை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஈஸியாக நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் அந்த ஃபாண்டோட நேமை மட்டும் நல்லா நோட் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த இன்புட் பண்ண ஃபாண்ட் வந்துடும் பார்த்தீங்களா. ஜஸ்ட் அது மேலே டச் பண்ணாலே போதும், ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ணி அந்த இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே ஃபஸ்ட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி இமேஜஸை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அதாவது உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு கட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதுவும் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எப்படி ஈஸியாக ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணுறது அப்படின்னு நான் போன வீடியோ இல்லை, அதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியலைன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ அதனால் நான் இதுக்கும் தனியாக உங்களுக்கு வீடியோவே ரெடி பண்ணி போடுறேன். இப்போ இமேஜை செலக்ட் பண்ணியாச்சா, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டு போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்து வீடியோட லாஸ்ட் வரை இழுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இமேஜை அரேஞ்ச் பண்ண கரெக்டாக இருக்கும். ஆன் பண்ணதுமே இந்த ஸ்டார்டிங் இருக்குது பதிலாக, இந்த ஸ்டார்டிங் இதில் இமேஜை டச் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் பதிலாக இந்த 2.27 அந்த இடத்துக்கிட்ட வச்சு தான் இமேஜை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இமேஜ் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் நம்மளோட இமேஜ் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு செட் பண்ணாலே போதும், மீத இருக்க எல்லா இடத்துலையுமே அதுவே பர்ஃபெக்டாக இந்த
இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் ஆயிரும். கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் செட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாமே பண்ணி முடிச்சாச்சா? பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜை அப்படியே ஒரு சில டூப்ளிகேட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ இந்த கீழே இருக்க லேயரை டச் பண்ணி இந்த ஒப்பாசிட்டி அண்ட் பிளெண்டிங்கில் போயிட்டு இதோட ஒப்பாசிட்டியை என்ன பண்ணுறேன்னா அந்த மாதிரி கம்மி பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 25க்குள்ளே வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூவ் அண்ட் ரெஸ்பாண்ட் போய் இதை லைட்டாக ரைட் சைடு வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த மூவ் பண்ண அந்த லேயர்வே ஜஸ்ட் டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த ரெண்டாருக்கு கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ இதை டச் பண்ணி அந்த மூவ் அண்ட் ரெஸ்பாண்ட் போய் இப்போ இந்த சைடு கொண்டு வந்து இந்த சைடு ஒரு இமேஜை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸையுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.